ஐபிஎல்ல விளையாடக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் எமர்ஜிங் பிளேயர் அவார்டை கொடுத்துட்டு வராங்க. அப்படியாக 2008 இருந்து 2024 வரைக்கும் யார் யார் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். இந்த அவார்ட்ஸ் வாங்கின நிறைய பேர் இன்னைக்கு லெஜெண்டா இருக்காங்க. அந்த லெஜெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறத முழுசா பார்த்துருவோம். 2008 ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி ஐபிஎல்லே முதல் முறையா எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வாங்கின பிளேயர்னா அது ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி தான். இவர் ஆர்சிபிக்காக அந்த வருஷம் ஆடி 82 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இவருக்கு எதுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அதே வருஷம் ஒரு மும்பை பையன் சூப்பரா ஆடி இருந்தாரு. அந்த மும்பை பையன் யாருன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 2009 ரோஹித் சர்மா அந்த வருஷம் டக்கன் சேசஸ் கப் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. 362 ரன் அடிச்சிருந்தாரு. 11 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு ஹேட்ரிக்கும் அடக்கம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு யாராவது நினைச்சிருப்பாங்களாம் இந்த பையன் 3 டபுள் செஞ்சுரி அடிப்பா, 2 ஐசிசி டிராஃபி கேப்டனா நின்னு ஜெயிச்சு கொடுப்பான், 5 ஐபிஎல் கப் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய வளர்ச்சி இது. 2010 சௌரவ் திவாரி மும்பை இந்தியன்ஸ்க்காக இந்த ஒரு சீசன்ல இவர் ஆடி 419 ரன்களை குவிச்சிருந்தாரு. 2011 இக்பால் அப்துல்லா இவர் ஒரு நல்ல ஸ்பின்னரா இருந்தாரு கேகேஆருக்காக. அந்த வருஷம் 16 விக்கெட்டுகளை இவர் அள்ளி எடுத்திருந்தாரு. 2012 மன்தீப் சிங் கிங்ஸ்லாந்து பஞ்சாப்காக ஓபனரா கலக்கியிருந்தாரு. 432 ரன்களை இந்த வருஷம் அடிச்சிருந்தாரு. 2013 சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்காக அறிமுகமான இவர் 206 ரன்களை அந்த ஒரு சீசன்ல அடிச்சிருந்தாரு. 2014 அக்சர் பட்டேல் இப்ப டெல்லியுடைய கேப்டனாவும் இந்தியாவுடைய நம்பர் 1 ஆல்ரவுண்டராகவும் இருக்கக்கூடிய அக்சர் பட்டேல் கிங்ஸ்லாந்து பஞ்சாப்காக 2014 ஆடி 17 விக்கெட்ஸை எடுத்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டை வாங்கியிருந்தாரு. 2015 ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு ஐபிஎல்லின் 3rd பெஸ்ட் கேப்டன் கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி டேர்டெவில்ஸ்காக அறிமுகமாகி 439 ரன்களை இந்த சீசன்ல குவிச்சிருந்தாரு. 2016 முஸ்தபிசுர் ரஹ்மான் எமர்ஜிங் பிளேயர் அவார்டை வாங்கின முதல் வெளிநாட்டு வீரர் அப்படிங்கிற சாதனையை முஸ்தபிசுர் ரஹ்மான் இது மூலமா பெற்றாரு. இந்த சீசன்ல இவர் 17 விக்கெட்டுகளை தூக்கி இருந்தாரு. 2017 பேசில் தம்பி குஜராத் லைன்ஸ்ல ஆடி இருந்தாரு. 11 விக்கெட்டுகளை நல்ல ஒரு மீடியம் பேசரா இருந்து இந்த சீசன்ல தூக்கி இருந்தாரு. 2018 ரிஷப் பண்ட் பிரைம் ஃபார்ம்ல 2018 அவர் இருந்தாரு. டெல்லி டேர்டெவில்ஸ்காக ஆடி இருந்தாரு. அந்த சீசன்ல 684 ரன்களை அடிச்சு குவிச்சிருந்தாரு. இவர் தான் அந்த சீசன்லயே செகண்ட் ஹையஸ்ட் ரன் கட்டரா இருந்தாரு. சுமன் கில் இன்னைக்கு டெஸ்ட் கேப்டனா உருவாக்கி இருக்கக்கூடிய சுமன் கில் கேகேஆருக்காக அந்த வருஷம் ஆடி 296 ரன்கள் அடிச்சு எமர்ஜிங் பிளேயர் அவார்டை வாங்கியிருந்தாரு. 2020 தேவ்தத் படிக்கல் நம் கிரஷ்னு சொல்லிட்டு ஆர்சிபி கேர்ள் சொன்னதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. ஆர்சிபிக்காக அந்த வருஷம் ஆன இவர் 473 ரன்களை அடிச்சிருந்தாரு. 2021 ருத்ராஜ் கேக்வாட் ஒரே வருஷத்துல எமர்ஜிங் பிளேயர் அவார்டையும் ஆரஞ்சு கேப்பையும் வாங்கின ஒரே பிளேயர்னா அது ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான். அந்த வருஷம் இவர் சிஎஸ்கேக்காக ஆடி 635 ரன்களை குவிச்சிருந்தாரு. 2022 உம்ரான் மாலிக் இவர் வந்த வருஷத்துல இவருடைய ஃபாஸ்ட் ஈடு இணையா யாருமே இல்ல. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டாரு. எஸ்ஆர்எச்காக ஆன இவர் 22 விக்கெட்டுகளை அந்த ஒரு வருஷம் தூக்கி இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. 2023 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ்காக அந்த வருஷம் நான் சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா பேசினவரே எதிரணிகளுக்கு பாரபட்சமே பார்க்காம அதிரடியை காட்டி அந்த வருஷம் 625 ரன்களை அடிச்சிருந்தாரு. 2024 நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட்ல போய் ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்ச நிதிஷ்குமார் ரெட்டி அந்த வருஷம் தான் எஸ்ஆர்எச்காக நல்லா ஆடி 303 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அப்பப்ப பவுலிங் போட்டு 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸால தான் அவர் இந்தியாவுக்காக டெபியூட்டே ஆனாரு.